والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருள் திருமறையினுடைய 10 ஜுஸூகளை நிறைவு செய்திருக்கிறோம். 3இல் ஒரு பகுதியை நாம் இன்றைக்கு நிறைவு செய்திருக்கிறோம். இன்றைக்கு சூரத்துல் அன்ஃபால் மற்றும் சூரா தௌபா ஓதப்பட்டது. இந்த 2 சூறாக்களுமே தனியாக எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இந்த 2 சூறாவையும் சேர்த்து தான் கணக்கு போடுவாங்க. அதனால தான் அன்ஃபால் முடிந்து சூரா தௌபா ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா எழுதப்பட்டிருக்காது. குர்ஆன் ஓதுபவர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம். ஒரு வகையில் 2ஐயும் பிரிச்சிருப்பாங்க, ஒரு வகையில் 2ஐயும் சேர்த்துருப்பாங்க. அது ஒரு பெரிய வரலாறு. ஏன் இந்த 2 சூறாக்களுக்கு நடுவில் பிஸ்மில்லா எழுதப்படவில்லை என்பது. அன்ஃபால் சூறாவை பொறுத்தவரை, அன்ஃபால் என்று சொன்னால் போர் செல்வங்கள் என்று அர்த்தம். பத்ரு போர் முடிந்த பிறகு போர் செல்வங்களை எப்படி பிரிப்பது என்பதில் சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கே சொந்தம் என்று உரிமை கொண்டாடினாங்க, ஒவ்வொரு அணியும். அப்போதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி போர் செல்வங்களை எப்படி பிரிக்கணும், யஸ்அலூனக அனில் அன்ஃபால் என்று அல்லாஹ் அதை பற்றி சொல்கிறான். பிறகு வஅலமு அன்னமா கனிம்தும் 10வது ஜுஸூனுடைய முதல் ஆயத்தில் போர் செல்வத்தை எப்படி பிரிக்கணும் என்று சொல்கிறான். இதெல்லாமே வேறு சில விஷயங்களும் அந்த சூறாவில் வருகிறது. சூரா பராஆவை பொறுத்த வரைக்கும் அதில் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. ஜக்காத் யாராருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த சூறாவில் தான் வருது. இன்னம ஸதகாத், தர்மங்கள், லில் ஃபுகரா வல் மசாக்கீன், 8 பிரிவினரை அல்லாஹ் சொல்லி இவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்கிறான். இந்த பராஆ சூறாவில் தான் தபூக் போரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். தபூக் போருங்கிறது ஒரு பெரிய வல்லரசோடு முஸ்லிம்கள் மோதிய ஒரு போர். அது அன்றைய ரோமானிய கிறித்தவ பேரரசை எதிர்த்து முஸ்லிம்கள் செஞ்ச போர் தான் அந்த தபூக் போர். அதை பற்றிய வரலாறுகள் வருது. ஹுனைன் போரை பற்றி வருது. இதெல்லாமல் தௌபா சூறால அல்லாஹ் முனாஃபிக்குகளை பற்றி ஏராளமான ஆயத்துகளில் சொல்கிறான். முனாஃபிக்குகள் நினைச்சது பேசுனது எல்லாத்தையும் அல்லாஹ் இந்த சூறால சொல்லிடுவான். அதனால தான் இந்த தௌபா சூறாவுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, சூரத்துல் ஃபாதிஹா. ஃபாதிஹான்னு சொன்னால் முனாஃபிக்குகளின் உள்ளத்தில் உள்ளதை அம்பலப்படுத்துகிற சூறா. என்ன நினைச்சானோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியா வந்துடும். இந்த சூறால முனாஃபிக்குகளை அல்லாஹ் அவ்வளவு கிளிகளின் கிழிச்சறான். அந்த முனாஃபிக்குகளில் ஒருத்தர் அப்துல்லாஹ் இப்னு உபை. அவர் இறந்த நேரத்தில் அவருடைய மகன் ஒரு நல்ல முஸ்லீம். அவருக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுகைக்கு போவாங்க. உமர்லான்னு வேண்டாம் போகாதீங்க, அவர் முனாஃபிக்கு. இருந்தாலும் பெருமானார் கருணையின் உருவாகிவிட்டது, அவங்க போனாங்க. அல்லாஹ் தடுத்தான், இனிமே நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத வலா தகும் அலா கப்ரி. முனாஃபிக் யாராவது இறந்தால் தொழுவ நடத்தவும் கூடாது, கபரில் போய் நிற்கவும் கூடாதுன்னு சொல்லி இப்படி அதில் பல விஷயங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்டது அன்ஃபால் சூறாவுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய ஒரு 2-3 ஆயத்துடைய விளக்கம். இந்த ஆயத்துகளில் அல்லாஹ் மோமின்களுடைய 5 குணத்தை சொல்கிறான். மோமின்கள் யார்? எல்லா பொருளையும் ஒரிஜினலும் இருக்குது, போலியும் இருக்குது. ஒரிஜினலுக்கென்று சில அடையாளங்களும் இருக்குதா இல்லையா? மோமின்களுக்கு அல்லாஹ் இந்த ஆயத்தில் 5 அடையாளம் சொல்கிறான். அல்லாஹ்ன்னு சொல்லப்பட்டால் அவங்களுடைய உள்ள 5 நடுங்கும் என்று சொல்கிறான். குர்ஆன் ஓதப்பட்டால் அவங்களுடைய ஈமான் அதிகரிக்கும்னு சொல்கிறான். அவங்க அல்லாஹ் மீது மட்டுமே நம்பிக்கை வைப்பார்கள் சொல்கிறான், 3வது குணம். 4வது தொழுகையை நிலைநாட்டுவார்கள். 5வது அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவங்க தான் நிஜமா முஸ்லிம்கள், இவங்க தான் உண்மையான முஸ்லிம்கள். இவர்களுக்கு லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம், அல்லாஹ்ட்ட பல படித்தரங்கள் உண்டு, அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு, ரிஸ்குன் கரீம், கண்ணியமான வாழ்வாதாரம் உண்டுன்னு சொல்கிறான். இந்த 5 பற்றி தான் முதல்ல சொல்ல போகிறோம். அல்லாஹ்வுடைய உண்மையான மோமின்களுடைய முதல் அடையாளம் என்ன? இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவர்களது உள்ளங்கள் 5 நடுங்கும் சொல்கிறான். அல்லாஹ்ங்கிற இந்த வார்த்தை இருக்குது அல்லவா, எவ்வளவு மகத்துவம் நிறைந்த வார்த்தை. அல்லாஹ்ங்கிற வார்த்தையினுடைய மகத்துவத்தை பற்றி மணிக்கணக்கில் நம்ம சொல்லலாம். அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஈடு என இல்லாத வார்த்தை அல்லாஹ் என்ற வார்த்தை தான்.
உலமாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்ங்கிற இந்த திருநாமம் அதற்கு எந்த மொழியிலும் அதற்கு சரியான மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது. அது ஆண்பாலும் அல்ல, பெண்பாலும் அல்ல, ஒருமையும் அல்ல, பன்மையும் அல்ல. அதற்கு ஈடு இணையாக எந்த சொல்லும் இல்லை. அல்லாஹ். உலகத்தில் யாரும் தன்னை அல்லான்னு மட்டும் சொல்லிக்கிட்டதில்லை. அல்லான்னு யாரும் சொன்னதில்லை. அல்லாவை தவிர வேற யாருக்கும் இந்த பெயர் சூட்டப்பட்டதும் இல்லை. இந்த வார்த்தையை நாம் எவ்வளவு சாதாரணமாக தவறாக எடுக்கிறோம். அல்லாஹ்னு சொல்லப்பட்டால் பயம் வருதா நமக்கு? பாங்கு சொல்லப்படுது, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் என்று சொல்லப்படுது. இந்த ஆயத்துப்படி பார்த்தா அல்லாஹ்னு சொல்லப்பட்டாலே வஜிலத் குலூபுஹும், உள்ளங்கள் நடுங்கணும். ஆனால் நம்ம அந்த நடுக்க நமக்கு வருதா என்ன? ஒவ்வொரு நாளும் தொழுகையில் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோம். இப்போ இந்த நாமத்தை கேட்கும்போது பயம் வரணும், உள்ளத்தில் அச்சம் வரணும். அல்லாஹ்னு சொன்னதும் ஒரு மனுஷன் பாவம் செய்ய போறானா அல்லாஹ் அப்படின்ட்டா உடனே பாவத்தை விட்டார். அதில் உமருல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு வாலிபர் இருந்தார், ஒரு வணக்கசாலியாக இருந்தார். அவர் மீது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அந்த வாலிபரை அந்த பெண் துரத்தி கொண்டே இருக்கிறாங்க, அவர் தப்பித்து கொண்டே இருக்கிறாரு. ஒரு நாள் அந்த வாலிபருடைய வீட்டுக்கே அந்த அம்மா போயிடுது. அந்த பெண்மணி அந்த வாலிபருடைய வீட்டுக்கே சென்று விடுகிறார். அந்த வாலிபருக்கும் அந்த பெண்ணை பார்த்ததும் மனசுல ஒரு மயக்கம் வந்தாலும் அவருக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருது. நேற்று ஓதப்பட்ட ஒரு ஆயத்தில் சொல்லுவான், இன்னல்லதீன தகவ், இறையச்சமுடையவர்கள் யாருன்னு சொன்னா, இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய ஒரு தீண்டுதல் வந்து விட்டால் ததக்கரு, அல்லாஹ்வை நினைச்சிருவாங்க. அல்லாஹ்வை நினைச்சா பாவத்தை விட்டுருவாங்க. அவர் அந்த பெண்ணை பார்த்ததும் லேசான ஒரு எண்ணம் வந்தாலும் அல்லாஹ்வுடைய பயம் வந்ததும் மூர்ச்சையாகி விழுந்து விட்டார். அப்படி பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளியுது. பிறகு அந்த பெண்ணை பார்த்ததும் அல்லாஹ்வுடைய பயம் வருது, மூர்ச்சையாயிடுறாரு. அப்படியே மௌத்தாவும் ஆயிடுறாரு. அவருடைய தந்தை ஹஜ்ரத் உமருல்லாஹ் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க தன் மகனுக்கு நடந்ததை. ஹஜ்ரத் உமர் அவர்கள், இவர் உண்மையிலுமே அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வுக்காக ஷஹீதானவர் என்று அவருடைய அடக்கத்தில் பங்கெடுத்து அவருடைய கபரில் அவரை அடக்கி மூடின பிறகு உமர் அவர்கள் ஒரு ஆயத்தை ஓதுனாங்க, ஒலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை அஞ்சி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்க வேண்டுமே என்று அஞ்சி யார் பாவத்தை கைவிட்டார்களோ அவருக்கு 2 சொர்க்கச் சோலைகள் உண்டு அப்படின்னு இந்த ஆயத்தை ஹஜ்ரத் உமர் ஓதுறாங்க. கபரில் அடக்கப்பட்ட அந்த வாலிபர் கபருக்குள்ள இருந்து பதில் சொல்கிறார், உமரே அந்த 2 சொர்க்கத்தையும் அல்லாஹ் எனக்கு வழங்கிவிட்டான். அந்த 2 சொர்க்கத்தையும் அல்லாஹ் எனக்கு வழங்கிவிட்டான் என்று கபருக்குள் இருந்து அந்த வாலிபர் சொல்றார். இதெல்லாம் நல்லடியார்களுக்கு நடக்கிற ஒன்று தான், ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம காலத்தில் அந்த மாதிரி விலாயத்துடைய தரஜா உள்ளவர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. இல்லைன்னா கபூரில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு நடந்த அதிசயங்கள் எல்லாம் கொஞ்சம் இல்லை. அப்போ என்ன, அந்த பெண் முன்னால் இருந்தும் அல்லாஹ்வுடைய அந்த பயம்தான். அல்லாஹ்னு சொன்னதும் பயம் வரணும். இன்றைக்கு அந்த அச்சம் நம்மள்கிட்ட இல்லை இல்லையா? வாங்கு ஒரு பக்கம் சொல்லப்படுது, நாம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அல்லாஹ்னு சொன்னாலே எல்லாத்தையும் நிறுத்திடணும், எல்லா வேலைகளையும் நிறுத்திடணும். அப்போ இது மோமின்களுடைய முதல் அடையாளமாக சொல்கிறான். 2வது அடையாளம் என்ன சொல்கிறான், இதா துலியத் அலைஹிம் ஆயாத்து, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானன், ஈமான் அதிகரிக்கும், ஈமானும் கூடும் குறையும் என்று உலமாக்கள் சொல்லுவாங்க. அல் ஈமான் யஸீது வ யன்குஸ், ஈமான் கூடும் குறையும். குர்ஆனை கேட்க கேட்க ஈமான் கூடணும். நாம் தினசரி சுமார் 100 வசனங்களுக்கு மேலே ஓதுறோம் இல்லையா? 100 வசனங்களுக்கு மேலே நாம் கேட்குறோம். குர்ஆனை ஓதுறது ஒன்று இருக்குது, திலாவத்து செய்கிறது ஒன்று இருக்குது. சாதாரணமாக வாசிப்பதற்கு பெயர் கிராஅத், சாதாரணமாக வாசிக்கிறது. எந்த புக்கை படித்தாலும் கரான்னு சொல்லலாம். குர்ஆனை ஓதுறதுக்கு அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லலாம், யத்லூன, திலாவத்துன்னு சொல்லுவான். திலாவத்து வேற, கிராஅத்து வேற. சும்மா படித்தாலும் கிராஅத்து தான். திலாவத்து என்று சொன்னால் அதை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுவது, சிந்தித்து ஓதுவது. குர்ஆன் ஓதும் போது அழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதினால் அழுங்கள், அழுக வரலனா அழுக வர்ற மாதிரி பாவனையாவது செய்யுங்கள். குர்ஆன் ஓதுனா ஈமான் அதிகரிக்கணும். அப்போ குர்ஆனுடைய ஒரு வசனத்தின் காரணமாக எத்தனையோ பாவிகள் தெரிந்திருக்கிறாங்க. ஃபுதைல் இப்னு ஐயாத் பக்தாத் நகரத்தினுடைய பெரிய கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவராக இருந்தார். ஒரு நாள் ஒரு வீட்டுக்குள் திருடுவதற்காக அந்த வீட்டுக்கு மேலே அவர் ஓட்ட போடுற நேரத்தில் தான்
அந்த வீட்டில் ஒரு வயதான பெரியவர் சூரத்துல் ஹதீதில் வரக்கூடிய ஒரு ஆயத்தை ஓதுறாங்க. அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்களுக்கான நேரம் வரவில்லையா, அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வை அஞ்சி நடுங்குவதற்கு இன்னுமா நேரம் வரல அப்படின்னு ஒரு பெரியவர் ஓதுறார். இந்த ஆயத்தை தான் கேட்டாங்க ஃபுதைல் இப்னு இயாத். திருடர் அவர் அப்படியே நடுங்கிட்டார். அந்த பெரியவரோ அந்த ஆயத்தை திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருக்கிறார். ஃபுதைல் இப்னு இயாத் அப்படியே திகைத்து போய் இந்த பெரியவருக்கு முன்னால் வந்து, பெரியவரே, நான் தான் ஃபுதைல், பக்தாதுடைய பெரிய கொள்ளை கூட்ட தலைவர். ஏதோ நான் அல்லாஹ்வை அஞ்சுகிற நேரம் வந்துருச்சு, என் வாழ்க்கையில் இவ்வளோ காலத்தை வீணாக்கிட்டேன், நான் திருந்துகிற நேரம் வந்துருச்சு, நான் என்ன செய்யட்டும்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்குறார். அந்த பெரியவர் எதுவுமே சொல்லலை. இதான்ப்பா அல்லாஹ்வுடைய வேதம், ஹாதா கிதாபுல்லாஹ், தான் முன்னால் வச்சுருந்த குரானை கொடுத்து இந்த குரானை வைத்து உன் வாழ்க்கையை சரி பண்ணிக்கன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். அவ்வளோ காலம் கொள்ளை கூட்ட திருடனாக இருந்தவர் குரானை வாங்கிட்டு அப்படியே பக்தாதிலிருந்து நடந்தார் மக்காவுக்கு. சொன்னார், இனி என் வாழ்க்கை முழுக்க நான் மக்காவிலேயே இருக்க போகிறேன்னு சொல்லிட்டார். குரானை தூக்கிட்டு மக்காவுக்கு போயிட்டார். காலம் பூரா நான் மக்கா மதீனால தான் இருப்பேன்னு சொல்லி போயிட்டார். அங்கே இருந்ததுனால அவருக்கு பேரே இமாமுல் ஹரமைன். அவர் ஒன்றும் தொழுகிற இமாமெல்லாம் இல்லை, மக்கா மதீனால போய் உட்கார்ந்து மக்களுக்கு வழிகாட்ட பெரிய வணக்கசாலிகள் ஆயிட்டார் ஃபுதைல் இப்னு இயாத். ஒரு வசனம் போதும் ஒரு மனிதனை திருத்துவதற்கு. உள்ளம் பக்குவப்பட்ட உள்ளமா இருந்தால் ஒரு ஆயத்து போதும். இந்த ஒரு ஆயத்து அவரை திருத்துச்சு. எத்தனையோ முஸ்லீம் அல்லாதவர்கள் ஒரு ஆயத்து ஒரு சூறா வச்சு முஸ்லீம் ஆனாங்க. ஒரு யூதராக இருந்த லியோபால்டுன்னு ஒரு யூதர், அவர் இஸ்லாத்தை தழுவிட்டார். அவர் பேர் முகமது அசத் என்று மாற்றிக்கிட்டார். மேலை நாட்டை சார்ந்தவர். அவர் ஒரு சூறாவை தான் சிந்திச்சார். அவர் பார்க்குறாரு, அவருடைய நாட்டில் மக்கள் எல்லாம் செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க, வாழ்க்கை வசதிகள் எல்லாம் இருக்குது, ஆனால் மக்கள் யார்கிட்டையும் நிம்மதி இல்லை, எல்லாரும் ஒரு கலக்கத்தில் இருக்கிறாங்க. அவருடைய மனைவிட்ட சொல்றார், உனக்கு என்ன தெரியுது, உண்மைதான், மக்கள் நிம்மதி இல்லை, எல்லா வசதியும் இருக்கு, நிம்மதி இல்லை, என்ன காரணம்? யதார்த்தமாக அவருக்கு ஒரு குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு யாரோ எப்போதோ கொடுத்தது. அவர் அந்த மொழிபெயர்ப்பை பிரிக்கிறார். அவர் பார்வையில் படுகிற குர்ஆனுடைய கடைசி சூறாக்களில் ஒன்றான அல்ஹாக்குமுத் தகாசுர், இந்த உலகத்தை சேர்க்கணுங்கிற பேராசை தான் உங்களை மதிமயக்கத்தில் ஆழ்த்தி விட்டது. அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தை தாங்க படித்தார், அல்ஹாக்குமுத் தகாசுர். துன்யாவை நிறைய சேர்க்கணும், துன்யா துன்யா துன்யாங்கிற இந்த விஷயம் அல்ஹாக்கும் உங்களை மதிமயக்கத்தில் தள்ளிவிட்டது. அல்லாவை விட்டும், ஆகிரத்தை விட்டும், கபரை விட்டும், நரகத்தை விட்டும் மதிமயக்கத்தில் தள்ளிடுச்சு. ஆயத்தை அப்படி படித்தார் அந்த சூறாவை. உடனே முஸ்லீம் அறிஞர்களை தேடி போனார், நான் முஸ்லீம் ஆகணும்னு இஸ்லாத்தை தழுவியதோடு இல்லாமல் அவர் குர்ஆனுக்கு 1000 பக்கங்களை கொண்ட ஒரு பெரிய மொழிபெயர்ப்பை எழுதினார். அப்போ என்னங்க, குர்ஆனுடைய ஒரு ஆயத்து போதும் ஈமான் கொள்றதுக்கு. அல்லாஹ் சொல்றான், இதா துலியத் அலைஹிம் ஆயாத்து, குர்ஆன் ஓதப்பட்டா ஈமான் கூடும். ஒரு ஆயத்து ஒரு சூறாவை கொண்டு முஸ்லீமானார். பெரிய பாடகராக இருந்த யூசுப் அல் இஸ்லாம் அவரும் அப்படித்தான். அவர் ஏதோ வல்லுஹா வல்லைலி இதா சஜா இந்த ஆயத்துடைய மொழிபெயர்ப்பையும் விளக்கத்தையும் படித்தார். அவ்வளவு பிரபலமான பாடகர் முஸ்லீமானார். இதெல்லாம் 1950களில் நடந்த நிகழ்ச்சி. இதெல்லாம் அருமையானவர்களே, குர்ஆன் ஒரு வசனம் ஹிதாயத்துக்கு போகுது. எத்தனையோ முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை தழுவிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் மேலை நாடுகளில் குர்ஆனை ஆய்வு செய்து இஸ்லாத்துக்கு வர்றாங்க. நாம் அந்த குர்ஆனை அதே எண்ணத்தில் கேட்குறோம். குர்ஆனை ரசித்து ஓதுங்க. நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் இந்த குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ், இதோ இவர் என்னை மதித்தவர், இவரை கண்ணியப்படுத்துன்னு சொல்லும். அல்லாஹ் அவருக்கு ஒரு கிரீடத்தை அணிவிப்பான். குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ் பத்தாது, இவரை இன்னும் கண்ணியப்படுத்து, அல்லாஹ் அவருக்கு ஒரு கௌரவ ஆடை அணிவிப்பான். குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ் பத்தாது, இன்னும் அவரை கண்ணியப்படுத்து. அல்லாஹ் சொல்வான், நான் என்னுடைய பொருத்தத்தையே அவருக்கு கொடுத்துட்டேன். அந்த நபரை பார்த்து அல்லாஹ் சொல்வான், நீ ஓதுவீராக, நீ எது வரைக்கும் ஓதி போய் நிற்கிறியோ அந்த இடம்தான் உன்னுடைய சொர்க்கத்தினுடைய தரத்தை முடிவு செய்கிற இடம். இப்போ குர்ஆன் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மன்றாடும். குர்ஆன் குர்ஆனோடு தொடர்புடையவர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர். ஆக இது 2வது சிஃபத். இது அவங்களுடைய ஈமான் கூடும் என்று சொல்றான். 3வது வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவங்க அல்லாஹ் மீது தான் நம்பிக்கை வைப்பாங்கன்னு சொல்லி. அல்லாஹ் மீது நம்பிக்கைனா என்ன? நம்ம எல்லாருமே அல்லாஹ் மீது தானே நம்பிக்கை வச்சிருக்கிறோம்.
இன்னைக்கு இன்னொரு வசனத்திலேயே வந்துச்சு, அல்லாஹ் மீதே மோமின்கள் நம்பிக்கை வைக்கட்டும். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறதுனா என்ன? உலகத்தில் நடக்கிற எந்த விஷயத்தையும் உலகத்தோடு சம்பந்தப்படுத்தவே கூடாது. அல்லாஹ் தான் லா யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, எங்களுக்கு நடக்கிற எல்லாமே அல்லாஹ் விதிச்சது நடக்குது, அவன் விதித்தது தானே தவிர காலத்தை குறை சொல்லக்கூடாது, காலத்தை போய் கெட்ட காலம்னு சொல்லக்கூடாது. இது என்ன காலம், முசீபத் பிடிச்ச காலம், காலத்தை சொல்லக்கூடாது. அல்லது ஒரு வீட்டை திட்டுறது, ஒரு வாகனத்தை திட்டுறது, ஒரு கடையை திட்டுறது, இதில் எல்லாம் இருக்குதா பிரச்சனைங்கிறது வேறு விஷயம். ஒரு நல்ல முஸ்லீம் தனக்கு வரக்கூடிய எந்த சோதனையையும் காலத்தோடு இடத்தோடு வீட்டோடு எதோடும் சம்மந்தப்படுத்த மாட்டான். அல்லாஹ் நாடிட்டான், அல்லாஹ் எனக்கு விதிச்சிட்டான், அந்த விதியை நான் பொருந்தி கொள்றேன். இதுதான் தவக்குல் அப்படிங்கிறது. அப்போ உலகத்தில் நடக்கிற எந்த விஷயத்தையும் உலக பொருளோடு சேர்க்காம அல்லாஹ் நாடி விட்டான், நான் பொருந்தி கொண்டேன் என்று சொன்னால் இதற்கு பேர் தான் தவக்குல். இதுதான் குர்ஆன்ல ஹஸ்பி அல்லான்னு சொல்றது. இதெல்லாம் அதை எது நடந்தாலும் சரி அல்லாஹ் நாடிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நெருப்பு அதாவது குளிர்ச்சியா ஏன் மாறுச்சு எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை நெருப்பு குண்டத்தில் போடப்படும் போது ஹஸ்பி அல்லான்னு சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, இந்த ஹஸ்பி அல்லாங்கிற ஒரு சொல்லு தான் அந்த நெருப்பை குளிராக மாத்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உறுதியோடு நாமும் சொன்னால் அதே மாற்றத்தை பார்க்கலாம் இல்லையா? நம்ம அரசாங்கம் பல அச்சுறுத்தல்களை நமக்கு தருது, பல சட்டங்கள்ல. நீங்க அது செய்தியா படிக்காதீங்க. மத்திய அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை போடுது, ஹஸ்பி அல்லான்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு செய்தியை படிச்சா இதை நீங்க சொல்லணும், எல்லா முஸ்லிம்களும் இந்த நம்பிக்கைக்கு வந்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய உதவி வரும். இதான் அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். இது மூணாவது சிஃபத். நாலாவது என்ன சொல்றான்? யுகீமுனஸ் ஸலா, தொழுகையை கரெக்டா நிறைவேற்றுவாங்க. அது தொழுகைங்கிற டாபிக்லாம் நான் இப்போ போக விரும்பல. ஐந்தாவது வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்வாங்க. அருமையானவர்களே, செலவு செய்யறது பணக்காரர்களுடையது மட்டும் அல்ல, எல்லாரும் செலவு செய்யணும், ஏழைகளும் செலவு செய்யலாம். இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் அதையும் சொல்றான். தபூக் போருடைய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்யுங்கன்னு சொல்றாங்க. உதவி செய்யுங்கன்னு சொன்னா பணக்காரர்கள் அவர்கள் தகுதிக்கு கொடுக்குறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கொடுத்தாரு, 4000 திர்ஹம் கொடுத்தாருங்க. 4000 திர்ஹம்னா கணக்கு போட்டு வரணும்னு நினைச்சேன். ஒரு திர்ஹம் என்பது 3 கிராம் வெள்ளி. 3 கிராம் வெள்ளி. 4000 திர்ஹத்தை 3 கிராம்ல நீங்க பெருக்கி பாருங்க, இன்றைய மதிப்பை போட்டு பாருங்க, அவர் எவ்வளவு கொடுத்துருப்பாரு. ஒரு பணக்கார உண்மையான கொடை வள்ளல் யாருன்னா தேவையில்லவர்களுடைய தேவையை மொத்தமா நிறைவேற்றணும். ஒரு பணக்காரர் இடத்துல ஒரு ஏழை மருத்துவ செலவுக்கு வர்றாரா, 5000 ரூபா 10,000 ரூபா கொடுக்க கூடாது. உனக்கு எவ்வளவு செலவு? 1 லட்சம் ரூபாயா? 1 லட்சத்தை கொடுக்கணும், இன்னொரு தட்ட போகாத, நான் தர்றேன். ஒரு பணக்காரர் இடத்துல ஒரு சமுதாயத்தினுடைய காரியத்துக்கு வர்றாங்களா, எவ்வளவு செலவு? நான் தர்றேன். ஒரு பள்ளிவாசல் வசூலுக்கு வர்றாங்களா, எவ்வளவு பட்ஜெட்டு? நான் தர்றேன், வேற யார்ட்டையும் போகாதீங்க. இவர் தான் பணக்காரர். சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க, இப்படிதான் கொடுத்தாங்க. அப்ப அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கொடுக்கிறாரு, 4000 திர்ஹம் கொடுக்கிறாரு. ஆசிம் பின் அதிங்கிற ஒரு சஹாபி, அவர் 100 வசக்கு பேரிச்சம்பழத்தை கொடுக்கிறார். 100 வசக்குங்கிறது கிட்டத்தட்ட 2000 டன். கிட்டத்தட்ட என்னங்க 2000 டன். அப்ப யோசிச்சு பாருங்க, 100 வசக்கு பேரிச்சம்பழத்தை கொடுக்கிறார். மதிப்புல, பண மதிப்புல இன்னைக்கு எவ்வளவு வரும் கணக்கு போட்டு பாருங்க. அப்ப இதுதான் இருக்கிறவங்க அள்ளி கொடுக்கணுமே தவிர, இன்னைக்கு அந்த உள்ளம் படைத்த பணக்காரர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப அரிதா போயிட்டான், ரொம்ப ரொம்ப அரிது. இது அல்ல பணக்காரருடைய அடையாளம். தன்னை நாடி வந்தால் அவருடைய தேவையை அள்ளி கொடுத்து நிறைவேற்றணும். வமிம்மா ரஸக்னாஹும், நாம் கொடுத்ததை செலவு பண்ணுவாங்க. ஏழை சஹாபாக்களும் செலவு பண்ணாங்க. ஒரு சஹாபி எல்லாரும் கொடுக்குறாங்களே அப்படின்னு அவருக்கு கவலை. ராத்திரி ஒருத்தட்ட போய், ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட போய் கூலி வேலை செய்கிறார். கூலி வேலை செஞ்சா அவருக்கு 2 சா கூலியா கிடைக்கும். சான்னு சொன்னா மதீனாவுடைய மரக்கா. நம்முடைய கிலோகிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 2 சாங்கிறது சுமார் ஒரு 6.5 கிலோ, 6.5 கிலோ தான் 2 சா. அவர் என்ன செய்யறார், 2 சா கூலியா கிடைச்சது. ராத்திரி பூரா வேலை செஞ்சு காலையில் 1 சா தனக்கு வச்சுக்கிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து 1 சா யா ரசூலல்லாஹ் இந்தாங்க என் சார்பா வச்சுக்குங்கன்னு சொல்லி பெருமானாரும் வாங்கிட்டாங்க. சில முனாஃபிக்குகள் கேலி பண்ணான், இவர் 1 சா கொடுத்து தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் வளரப்போகுதான்னு சொல்லி.
அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சு. நான் சொன்னேன்னா இல்லையா, அவன் பேசுனது பூரா அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லதீன யல்மிசூன், சதகா செய்யக்கூடியவர்களை கிண்டல் செய்கிற முனாஃபிக்குகள், அல்லாஹ் அவர்களை கிண்டல் செய்கிறான். சஹிர் அல்லாஹு மின்ஹும். அப்ப என்னங்க, ஏழைகளும் செலவு செய்யலாம், அவரவருடைய தகுதிக்கு அவர்கள் செலவு செய்ய முடியும், யாருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செலவு செய்யறதா. இந்த 5 குணங்கள் அல்லாஹ்னு சொன்னா பயம் வரணும், குர்ஆன் ஓதப்பட்டா ஈமான் அதிகரிக்கணும், அல்லாஹ்வை சார்ந்திருக்கணும், தொழுகையை கரெக்டாக நிறைவேற்றணும், நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து உதவணும். இந்த 5 குணங்களை கொண்டவர்கள் உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவங்க தான் உண்மையான மோமின்கள். லஹும் தரஜாத், சொர்க்கத்தில் இவர்களுக்கு பல படித்தரங்கள் இருக்குது. சொர்க்கத்தில் ஒரே படித்தரம் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க சொர்க்கத்தில் 100 படித்தரம் இருக்குதான். 2 படித்தரங்களுக்கு இடையில் உள்ள வேறுபாடு என்பது வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள வேறுபாடு. ஒரு சொர்க்கம் அதில் உள்ள எல்லாமே வெள்ளியா இருக்கும், ஒரு சொர்க்கம் அதில் உள்ள எல்லாமே தங்கமாகவே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க எல்லாமே தங்கமாக இருக்கும் இல்லையா. ஒரு சொர்க்கம் இருக்குது, அதில் உள்ள இருந்து பார்த்தா வெளியில உள்ளதெல்லாம் தெரியும், வெளியில உள்ளதை பார்த்தா உள்ள உள்ளதெல்லாம் தெரியும். அது முழுக்க முழுக்க கண்ணாடியில் செய்யப்பட்ட சொர்க்கம். அப்போ ஒரு கிராமவாசி கேட்டார், யார ரசூலல்லாஹ் இந்த சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும்னு சொல்லி. பெருமானார் சொன்னாங்க, அந்த சொர்க்கம் லிமன் அதாவல் கலாம், அழகாக பேசுபவர், வஅத்அமத்ஆம் உணவளிக்கக்கூடியவர், வசாம நோன்பு வைக்கக்கூடியவர், வசல்லா பில்லைலி வன்னாசு நியாம் மக்கள் தூங்கும்போது ராத்திரி எழுந்து தொழக்கூடியவர், இவருக்கு தான் அந்த கண்ணாடி சொர்க்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக சொர்க்கம் அவ்வளவு படித்தரங்கள் கொண்டது. சொர்க்கத்தில் இளமை தான், யாருக்கும் ஒதுமை இல்லை. சொர்க்கத்தில் நீங்க போடுற ட்ரெஸ் இத்து போகாது, அழுக்காகாது இல்லையா, இத்து போகாது, அழுக்காகாது. சொர்க்கத்தை பத்தி அவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் சூரா வாக்கியால சொல்றான், சூரத்துர் ரஹ்மான்ல சொல்றான். அவ அந்த சொர்க்கம் பல படித்தரங்கள், அந்த படித்தரங்கள் அவரவருடைய அமல்களுக்கு ஏற்ப உண்டு என்பதாக சொன்னான். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிவு செய்கிற, இந்த சூராவுடைய ஆரம்ப வசனத்தோடு சம்பந்தப்பட்டது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்களோடு அமர்ந்திருக்கும் போது திடீரென சிரித்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, சில ரிவாயத்துகள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்கன்னு வருது, யா ரசூலுல்லாஹ் எதற்காக சிரித்தீர்கள் என்று. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தில் 2 பேர் எனக்கு காட்டப்பட்டாங்க, அந்த 2 பேரும் அல்லாஹுக்கு முன்னால முழந்தாளிட்டு மண்டியிட்டு அமர்ந்திருக்கிறாங்க. அந்த 2 பேர்ல ஒருவர் இன்னொருவரை சுட்டி காட்டி அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் இவன் எனக்கு அநியாயம் செய்தவன், எனவே இவனிடமிருந்து எனக்கான ஈட்டு தொகையை பெற்றுக்கொடு, இவனுக்கு அநியாயம் செஞ்சிட்டான்னு சொல்லி அல்லாஹால அந்த நபர்கிட்ட கேட்பான், எப்போ அவனுக்கு அநியாயம் செஞ்சிட்டியான், நீ அவனுக்கு ஈட்டு தொகை கொடுக்கணுமா, கூடுன்னு சொல்லுவான். அந்த அநியாயம் செஞ்சவன் சொல்லுவான், யா அல்லாஹ் நான் எங்கே ஈட்டு தொகைக்கு போவேன், இங்கே ஈட்டு தொகைக்கு எங்கே போகிறது, என்கிட்ட ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி. இப்போ அல்லாஹ் கேட்பான், என்னப்பா சொல்ல போகிறா, ஒன்றும் இல்லைங்கிறானே. இப்போ அந்த பாதிக்கப்பட்டவர் சொல்வார், ஈட்டு தொகை கொடுக்க முடியலையா, என் பாவத்தை அவனை சுமக்க சொல்லுங்க, நான் பாவம் செஞ்சுருக்கிறேன், என் பாவத்தை எல்லாம் அவனை சுமக்க சொல்லுங்க. இந்த இடத்துல இதை சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிமிஷம் நிறுத்தி அழுவாங்க. சொன்னாங்க, அந்த நாளில் எல்லா மனிதர்களும் நினைப்பான் தாம் பாவத்தை யாராவது சுமக்க மாட்டானா, அந்த நிலைக்கு உங்களை நீங்க வச்சுக்காதீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அழுகுவாங்க. இப்போ என் பாவத்தை சுமக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா இந்த 2 பேர் பேச்சையும் கேட்டுட்டு அந்த பாதிக்கப்பட்ட நபர் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட அல்லாஹ் சொல்லுவான், உன் பார்வையை கொஞ்சம் உயர்த்துன்னு சொல்லுவான். அவரும் உயர்த்துவார். அவர் பார்வையில் ஏராளமான சொர்க்கங்கள் தெரியும், பிரம்மாண்டமான சொர்க்கங்கள் அவருடைய பார்வைக்கு தெரியும். அந்த சொர்க்கங்கள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமான ஒளியாக அப்படியே ஜொலிக்கும். அதில் பார்த்தா முத்துக்களுடைய கோட்டைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அப்போ இந்த நபர் அல்லாஹ்ட்ட கேட்பாரு, அல்லாஹ் இந்த சொர்க்கங்கள் யாரேனும் நபிக்கு கொடுக்க போறியான்னு சொல்லி. அல்லாஹ் சொல்லுவான், இல்லை. இந்த சொர்க்கத்தை யாருக்காவது சித்தியக்குகளுக்கு கொடுக்க போறியான்னு கேட்பான், இல்லை. இந்த சொர்க்கத்தை யாராவது ஷஹீதுக்கு கொடுக்க போறியான்னு கேட்பான், இல்லைப்பா. இப்போ யாருக்கு இந்த சொர்க்கம், இந்த சொர்க்கத்திற்கான விலையை யார் கொடுக்குறாரோ அவருக்குன்னு அல்லாஹ் சொல்லுவான். சொர்க்கத்துக்கான விலையை, இந்த சொர்க்கத்துக்கு எங்கே விலையை கொடுக்கறதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான், ஒன்றையும் இருக்குப்பா, ஒன்றையும் இருக்குது, நீயும் கொடுக்கலாம், நான் எங்கே கொடுக்கறது. இதோ பாதிக்கப்பட்டதாக உனக்கு அநியாயம் செஞ்சதா சொன்னில்லையா, அவரை மன்னித்து விடுவது தான் இந்த சொர்க்கத்துக்கான விலை. அவரை மன்னிச்சிருப்பா, மன்னிச்சா இந்த சொர்க்கத்துக்கு நீயும் போகலாம்.
யாரெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி அல்லாவே அந்த 2 பேருடைய கரத்தையும் சேர்த்து வைத்து நீங்கள் இருவருமே அந்த சொர்க்கத்திற்கு செல்லுங்கள். இந்த சம்பவத்தை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு நாம் ஆரம்பமாக ஓதிய ஆயத்தை ஓதுவாங்க. ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வஅஸ்லிஹு தாத பைனிக்கும், உங்களுக்கு இடையில உள்ள விஷயத்தை நீங்களே சமாதானம் செய்து கொள்ளுங்கள் சொல்லுவாங்க. அல்லாஹ் சமாதானம் செய்து வைப்பான் மறுமையில். அதனால உங்களுக்கு இடையில உள்ள விஷயத்தை மன்னித்து பழகினால் அல்லாஹ்வும் உங்களை மன்னிப்பான் என்பதற்கு இந்த சம்பவத்தை சொன்னான். அருமையானவர்களே, ரமதான் ரஹ்மத்துடைய காலம், மன்னிப்புடைய காலம். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு ரஹ்மத்து வேணும்னா மனிதர்கள்ட்ட நாம கருணை காட்டணும், மனிதர்களை நாம மன்னிக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் திருமறையினுடைய அஹ்காமுகள் சட்டத்திட்டங்களை உணர்ந்து அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீகை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்